சுட சுட எக் 65 தமிழில் சொல்லணும்னா முட்டை 65 எப்படி செய்துன்னு தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பார்த்திபன், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. முதல்ல ஒரு பெரிய வானல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் தண்ணீர் ஊற்றிக்கலாம். இப்போது ஊற்றின தண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் முட்டை நம்ம எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு 10 முட்டை சேர்த்துக்கிறோம். இப்போது செஞ்சு காமிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஒரு 10 முட்டை சேர்த்துக்கிறோம். நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். முட்டையை தண்ணியில் போடும்போது அப்படியே தொடுக்குன்னு போடக்கூடாது. முட்டை உடஞ்சி உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வெள்ளைக்கருலாம் தண்ணியில் மிதக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாக தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா ஓடு நல்லா சீக்கிரமாக வேகத்துக்காகத்தான் உப்பு சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போது முட்டையை வெந்ததுக்கப்புறமா வெந்துச்சான்னு ஒரு கரண்டியில் எடுத்து பார்க்கலாம். முட்டை நல்லா வெந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்போது முட்டையில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்கலாம். இப்போ நம்ம கலக்கிறது தான் நம்ம கலக்க போகிற முட்டை 65க்கான சேர்வை கலக்க போகிறோம். முதல்ல சிக்கன் 65 மசாலா அப்படின்னு ஒரு மசாலா விற்கிறாங்க. இந்த 65 மசாலா போய் கடையில் கட்டிங்கன்னா கடையில் எடுத்து கொடுப்பாங்க. இது ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டிங்கன்னா இப்போ அந்த மசாலா கொஞ்சம் கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டை மசாலா கலந்துக்கலாம். முட்டை மசாலா கலந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் கலந்துக்கலாம். மிளகாத்தூளும் கொஞ்சம் கலந்துக்குங்க. இப்போ கொஞ்சம் கலருக்காகவும் வாசனைக்காகவும் மஞ்சத்தூள் கலந்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக கொட்டிக்குங்க, ஒரே ஒரு ஸ்பூன் கொட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. அப்படி பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்துக்குங்க. இஞ்சி பூண்டு போடுறதுனால கொஞ்சம் வாசனையாகவும் சுவையாகவும் நம்ம கலக்க போகிற 65 சேர்வைக்கு தேவைப்படுது. அதனால் இப்போ அது கூட கொஞ்சம் தயிர் கலந்துக்கலாம். தயிர் தேவையான அளவு கம்மியாக கலந்துக்குங்க. ரொம்ப கலந்தால் புளிப்பாயிரும். அதனால் கொஞ்சமாக தயிர் கலந்துக்குங்க. இப்போது இது எல்லாத்தையும் நன்கு கழுவிய சுத்தமான கையை கொண்டு நன்கு கலக்கி கொள்ளலாம். இது தான் நமக்கு தேவையான எக் 65 செய்யறதுக்கான 65 சேர்வை. இப்போது 65 சேர்வை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வேக வச்ச முட்டையை தான் போட போகிறோம். வேக வச்ச முட்டையை அப்படியே போட்டு எடுத்து போட போகிறதில்ல. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சேர்வை எடுத்து கொஞ்சம் அப்பாவில் வச்சுட்டு இப்போ நாம் ஏற்கனவே வேக வச்சுக்கிற முட்டை எடுத்துக்கலாம். அந்த முட்டை என்ன பண்ணுறீங்கன்னா பீஸாக வெட்டிக்கிங்க. நாங்கள் ஒரு 4 பீஸாக வெட்டிக்கிறோம். நீங்களும் அது போல் ஒரு 4 பீஸாக வெட்டிக்கிங்க. இப்போ அடுப்பில் வானால் எடுத்து வச்சுக்கலாம். வானால் சரிசமமாக வச்சுட்டு இப்போ அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுக்கிற முட்டையை மசாலா சேர்வையில் கலந்து எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்து கொள்ளலாம். இப்போ எக் 65 ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்க்கும்போது தெரியும். పొగ వచ్చి వేరేస్తాడు వీడా వెచ్చి இப்போது நம்முடைய எக் 65 மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் வாசனைக்காகவும் சுவைக்காகவும் கலந்துக்கலாம். அருமையாக இருக்குப்பா, வேறு மாதிரி.
செம்மையாக இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் வீட்டில் எக் 65 ட்ரை பண்ணி பாருங்கள்.